மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. அதுதான் முக்கியமான விஷயம். லோகேஷ், திமுக அவர்களுக்கான வெற்றிக்கான வழிகளை செய்கிறாங்க. அதிமுக ஒரு வலிமையான கூட்டணி அமைத்து அவங்களும் தங்களுடைய வெற்றிக்கான வழிகளை செய்கிறாங்க. இதில் ஏன் திமுக அதிமுக டீல் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விஜய் முன்வைக்கிறார். ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். பர்டிகுலர் எந்த மீடியா ஹவுஸையுமோ இல்லை பத்திரிகையாளர்களோ நான் வந்து ப்ளேம் பண்ண விரும்பலை. யாருக்காவது குத்துச்சு நான் சொல்கிறது அப்படின்னா அவங்க மேபி டிஎம்கேயோட ஃபேவரட்டாக பேசலாம், அது அவங்களோட பர்சனல் விஷயம். பட் பொதுவாக நான் வந்து யாரையும் மீன் பண்ணி பேசலை. கடந்த மூணு நாளாக கவனிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் முக்கியமாக நேற்றுலேருந்து விஜயனா பேசுகிறது எல்லாமே டயலாக் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறாங்க. அதை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு. அவர் வச்ச விமர்சனங்களுக்கு பதில் கிடையாது, விவசாயிகளுக்கு செய்யறன்னு சொன்ன விஷயங்களுக்கு பற்றி விமர்சனம் கிடையாது, அதெல்லாம் பேசாமல் எல்லாமே டயலாக் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஆஸ் யூஷுவல் டிவிகேவையும் பிஜேபியும் லிங்க் பண்ணுறது. இதுதான் அஜெண்டாவாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு காமனாக நீங்கள் இதே மாதிரி எல்லா மீடியா ஹவுஸில் இருக்கிற டிபேட்ஸில் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாக பேசுகிறாங்கன்னு நான் சொல்ல வரல. பேசுகிறவங்க இந்த ரெண்டு விஷயத்த பேசியிருப்பாங்க, இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இது மூலிமா என்ன ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா, டிவிகே வந்து ஒரு காம்படிட்டிவான பர்சன் இல்லை, காம்படிட்டிவான ஆளுங்க இல்லை அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. இது வந்து இந்த 2 நாளாக நடக்கலை, ஒரு 2 to 3 வீக்ஸாக நடந்துகிட்ருக்கு. மேபி தைக்கு அப்புறம் அது நடந்துகிட்ருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவாக வந்து டுவர்ட்ஸ் எலெக்ஷன் டிஎம்கேவும் என்டிஏ தான் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக அதை கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் என்ன மித்து அப்படின்னா, கூட்டணி அமைஞ்சிடுச்சு அப்படின்னா மக்கள்லாம் ஓட்டு போகிறது டிசைட் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு மித்து இருக்குது. அந்த மித்து இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேங்க, ஒரு பெரிய ரிவோல்ட்லாம் பண்ணி இல்லை நான் இது முதல் கேள்விக்கான ஏன் திமுக அதிமுக டீல் வச்சிருக்காங்க, எந்த புள்ளியில அவங்க டீல் வைத்திருக்காங்க? இது ஒரு 30 வருஷமாக நடக்கிறது தானே சார், இது ஒரு 30 வருஷமாக நடக்கிறது தான். தன்னை தாண்டி அதாவது வெறும் தலைவர்கள் மட்டும் முடிவு பண்ணுறது நான் சொல்ல. அதுக்கு ஏதாவது நீங்கள் ஃபேக்ட்ஸை சொல்லணும்ல, நீங்கள் என்ன ஃபேக்ட் நான் சொல்கிறேன். 96 தேர்தலில் இந்த முறை 2021 வரை வரல. நான் என்ன சொல்றேன், இந்த முறை என்ன டீல் வச்சாங்க நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. இல்ல விஜயனா அதை வெளிப்படையா சொல்லிட்டாரு. என்ன டீலிங்? அதுக்கு எஸ்ஓபி வச்சு டிஎம்கே நம்மள இது பண்றதும் விஜயனாவை கிரிட்டிசைஸ் பண்றத ஏடிஎம்கே கையில் எடுக்கிறதும் தான் இவங்களுக்குள்ள இருக்க டீல். இதுதான் அது விஜயனா ஒரு வெளிப்படையாவே சொன்னாரு. ஓகேங்களா, நீங்க வந்து எப்படி அது ப்ரூவ் ஆகுது நீங்க கேக்குறீங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய டீலிங் போட்டுட்டு இருக்காங்க, பல கட்ட பேச்சுவார்த்தை இருக்காங்க. அவங்கள உங்க பக்கம் கொண்டு வர்றதுக்கு எந்த முயற்சியும் நீங்க செய்யல. அப்ப அந்த முயற்சியை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருந்திருக்கும் சார். ஒரு விஷயம், அப்ப எதுவுமே செய்யாமல் இதுக்கும் திமுக தான் பொறுப்பு, இதுக்கும் அதிமுக தான் பொறுப்பு அப்படிங்க நீங்க பேசும்போது சொன்னீங்க. நான் இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்றேன். காங்கிரஸ்க்கு ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க, அது வந்து டிவிகே கூட அவங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வச்சிங்க. அது என்ன உண்மைன்றது மக்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக மக்கள் நீதி மையம் உள்ளே கொண்டு வரதா இருக்கட்டும், விஜயகாந்த் ஐயாவோட கட்சியை உள்ளே கொண்டு வரதா இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இடம் இல்லைன்னா இருக்கிற சீட்டை குறைச்சினுக்கிறாங்க. வின்னபிலிட்டி கம்மியாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம்டி வாதாடினுக்கிறாங்க. இதில் கமல்ஹாசனுக்கு சீட் ஷேரிங் கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி இருக்குது. இப்போ இதெல்லாம் சொல்ல போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சிங்க பாருங்கள், அவங்க டிஎம்கே நிற்கிற சீட்டு குறையுதுன்னு. அவங்க வின்னபிலிட்டியே இங்கே பெரிய கேள்விக்குறி. நான் இங்கே எங்கே பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. என்ன அஜெண்டானா, இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த லோக்கலில் இருக்கிற இவங்களுக்குலாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து கீழே வரைக்கும் இருக்குது. அதனால அரசியல் கட்சிகள் இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய வெற்றிக்காக இப்படிதான் இருப்பாங்க. ஆனால் அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா தங்களை அந்த உடைச்சிட்டு எப்படி உள்ள வரணும் அப்படிங்கிற வியூகத்தை தானே அமைக்கணும். அந்த வியூகம் தெரியாதா தாவேகாக்கு? அந்த மாதிரி தப்பு கணக்கு நீங்க ஏன் தேமுதிக உங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்கு நீங்க ஏன் முயற்சி பண்ணல? அதுக்கு ஒரு பதில சொல்லணும். கமலஹாசனை ஏன் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யல, அதுல ஏன் ஃபெயில் ஆனீங்க, அதை நீங்க சொல்லணும். ஏன் இத்தனை விஷயத்தை நீங்க பட்டியலிடணும்ல? கிளாரிட்டியாக முதல்ல தெரிஞ்சுப்போம். விஜயனா வந்து ஃபர்ஸ்ட் மேடை மாநாட்டில் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் டோர்லாம் ஒன்றும் ஓப்பன் பண்ணி வைக்கவே இல்லை. அதுதான் ரியாலிட்டி. விஜயனா டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து இவங்க போயிட்டு தூதர் அமைச்சு, இல்லைனா வந்து ஒரு அஃபிஷியல் டாக்ஸ் இருக்குது, இல்லை ஒரு குழு ஆரம்பிச்சு, ஏன் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு குழு அமைச்சாங்க, வாக்குறுதி குழு அமைச்சாங்க, இதுக்கும் குழு அமைக்கிறது தீர்மானம் ஏற்றுறாங்க. இப்போ வரைக்கும் குழு அமைக்கவே இல்லை. அதுதான் ரியாலிட்டி. ஏன் குழு அமைக்கல? தேர்தல் விஜயனா ஒரு விஷயத்தில் மைண்டில் கிளியராக இருக்காரு.
எந்த வகையிலுமே கரை ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ஒரு 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 தூய சக்தியாக உள்ளே வரும், அந்த பாலிடிக்ஸ் அப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். தன்னை நாடி வரவங்க நம்பி வந்தாங்கன்னா அது செயலான்ற ஒரு மென்டாலிட்டி மட்டுமே தான் தவிர இது இது ஒரு ஒரு கூட்டணி கணக்குகளை மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு சொந்த பலத்தையும் கட்சி பலத்தையும் இந்த தமிழ்நாட்டோட மக்கள் பலத்தையும் நம்பாதவர் விஜயனா கிடையாது. இது மேல இருக்க நம்பிக்கையில தான் நம்பி வந்தால் தான் ஏற்றுப்போன்னு சொன்னதை தவிர நம்ம வந்து அஃபிஷியலாக அதெல்லாம் செய்வோன்ட்டு அவர் எங்கேயுமே சொல்ல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சொன்னும் போதும் 234 மக்கள் நமக்கு மேண்டேட் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. இப்போ சொன்னீங்க கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழுவே போடலைன்னு. அப்போ குழு போட்டால் தானே வந்து பேசுவாங்க. டைரக்டா யார்கிட்ட பேசணும்? இல்ல சார், டைரக்டா யார்கிட்ட பேசணும்? ஃபீலர்ஸ் விடுறாங்களா சார்? ஃபீலர்ஸ் விட்டுருந்தாங்க. தேமுதிக பேசணும், யார்கிட்ட பேசணும்? என்ன ஃபீலர்ஸ் விடலையா? இந்த மாதிரி நிறைய பேர் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இருங்க இந்த ஃபீலர்ஸ் இருங்க சார். இப்போ ஃபீலர்ஸ் வரும்போது பிரேமலதா விஜயகாந்த் பேசணும்னா யார்கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்குல்ல? யார்கிட்ட பேசணும்? கட்சியில வெளிய பேர் தெரியுற எல்லார்கிட்டயும் பேசலாம். அது வந்து மேல தலைமைக்கு வந்து சேரும். ஓகேங்களா? கூட்டணிக்கு அபிஷியலா ஒரு பார்ட்டியினுடைய ஹெட் அது யாரிடம் பேசணும்? இல்ல சார், நான் தெளிவா சொல்றேன். சொல்லுங்க. ஒரு இந்த தேர்தல் இந்த குழு ஃபார்ம் பண்றது கூட்டணி கட்சிகள்லாம் ஃபைனலைஸ், அதாவது இந்த கூட்டணி இந்த கட்சிகளோட தான் டீல் பேச போறோம்ன்றதுக்கு அப்புறம் வர்றது. நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற விஷயத்தை ஃபீலர்ஸா விட்டுறாங்கன்னா யார்கிட்ட சொல்லணும் சார்? கட்சியில நிர்வாகிகள் சொன்னா போதாதா? எந்த நிர்வாகிட்ட சொல்லணும்? இரண்டாம் கட்ட நிர்வாகிட்ட பேச யார்கிட்ட சொல்லணும்? ஒருத்தர் சொல்லுங்க. இது இருக்காரு, புசியானந்தன் இருக்காரு, ஆதவர்ஜனா இருக்காரு, இவர் அருண் ஐயரஸ் இருக்காரு, நிர்மல் குமார் இருக்காரு. சோ இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். சார் ரெகுலரா என்ன வழி சார்? ஒண்ணே ரெகுலரா ஆவேகாங்கிறது முதல்ல அரசியலுக்கு வராங்க. நான் இப்படி கேக்குறேன். இந்த மாதிரி இப்படி கேக்குறேன். இது ஒரு பெரியண்ணன் மனப்பான்மை இல்ல, பெரியண்ணன் மனப்பான்மை இது கிடையாது. நான் என்ன சொல்றேன், அப்ப எது? அதாவது எல்லோரும் எங்களிடம் வந்து பேச வேண்டும் அப்படின்னு கேக்குறது அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே விஜய் வைக்கக்கூடிய பெரியண்ணன் மனப்பான்மை இல்ல. ரொம்ப கூட்டணி கணக்கு நம்பி மட்டும் நம்ம களத்துல இல்லன்றதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூவே தவிர வந்தா ஆட்சியிலையும் அதாவது அந்த மரியாதை கொடுப்போன்றது தான் அவர் சொன்ன விஷயமும். அது அந்த விஷயம் ஏன் நீங்க கூட்டணி தாண்டி கட்சிக்குள்ள வந்தவங்க நீங்க ஏன் பேசக்கூடாது? நீங்க ஏன் பேசக்கூடாது? அதுல ஏதாவது ஈகோ கிளாஷ் இருக்கா? நாங்களா போய் பேசிடக்கூடாது அப்படின்னு. ஈகோ கிளாஷ்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார். ஏன் சார், ஏன் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கூட பேசுறதுல என்ன தப்பு? வெரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், இந்த வெரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல மக்களை நம்பி வரும், மெயினா மக்களை நம்பி தான் வரும். இத்தனை வருஷமா இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே தன் சொந்த பலத்தை நம்பாம கூட்டணி பலத்தை நம்பி அது மட்டும் தான் ஜெயிக்கணும்னு ஒரு நரேஷனை வெளியே செட் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ வர்றது ஒரு ஃப்ரெஷ் ஃபோர்ஸ், ஒரு தூய சக்தின்னு சொல்றோம். நீங்க யாரை கூட்டணியில சேர்த்துப்பீங்க சொல்லுங்க? ப்ராக்டிகலா பேசுவோம். தூய சக்தி தெரியாம தான் வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் மாநாட்டுல சொன்னாரா? யாரு அப்படின்னு தெரியாமலே சொன்னாரு. வந்தாங்களா? இல்ல சார். தமிழ்நாட்டுல யாரு தி பெஸ்ட் கட்சி, எந்த கரைபடியாத நபர்கள், யாருக்கு அவர் அழைப்பு விடுத்தாரு? எல்லாத்தையும் வெயிட் தானே சார் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. டிடிவி ஃபீலர்ஸ் விடும்போது அது வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணி இருக்கலாம். அப்படிதான் ரியாலிட்டி. இல்லைன்னா ஏன் நடக்க போகுது சார்? இது எல்லா பாசிபிலிட்டிஸும் இதுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து இது இப்படிதான் செய்யணும்ட்டு நமக்கு இங்க ரூல் புக்கே கிடையாது. அந்தந்த கட்சிகளுக்கு ஒரு ரூல் புக் செய்யிருப்பாங்க. காங்கிரஸ் 3 மாசத்துக்கு முன்னாடி குழு ஃபார்ம் பண்ணி சிஎம் போய் நேரா பார்த்தாங்க. அது நீங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க. காங்கிரஸ்க்கு ஒரு வரலாறு இருக்கு. இங்க ஆட்சியில இருந்திருக்காங்க, கூட்டணியில இருந்திருக்காங்க, மத்திய அரசினுடைய தலைமையில பொறுப்புல இருந்திருக்காங்க. 150 வருஷம் கட்சி வந்து 75 வருஷம் கட்சி வந்து 75 வருஷம் கட்சி வந்து பாக்குறாங்க இல்லையா சார்? அதுதான் சார் இயல்பு. நீங்க வந்து அது பெரிய மனப்பான்மை நீங்க அதுதான் பாக்குறீங்க. டெல்லியில கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி போய் பார்த்தாங்க, அதை நீங்க பார்க்க தவறிட்டீங்க. இல்ல, நான் எல்லா அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் சிதம்பரம் வந்து இங்க வந்து பேசுனதையும் பார்த்தேன். கடைசி நேரத்துல வந்து எதுவுமே பேசாம யாரு கிரீஷ் ஷோடங்கர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டலுக்கு போனது, ஹோட்டல்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் சொன்னது அறிவாலயத்துக்கு வந்து அறிவாலயத்துக்கு போனதை நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி ராகுல் காந்தியை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் பர்టిక్యులரா காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த யார்கிட்டயும் நீங்க சந்திக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பெரிய கட்சி ஆளும் கட்சியே போய் சந்திச்சு பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி முதலமைச்சர் அவங்க பிரதிநிதி போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்தை இப்பயும் கிளாரிட்டியா இருக்கிறேன். என்னன்னா விஜயனா இந்த வாட்டி மக்களை நம்பி மட்டும் தான் வந்திருக்காரு, வேற யாரையும் நம்பல. ஓகேங்களா? இந்த முடிவை எப்ப எடுத்தாரு? இது டே ஒன்ல இருந்து இருக்குதுதானே சார்? அதுதானே சார் சொன்னாரு. 234 தொகுதியிலும் மக்கள் நமக்கு மேண்டேட் கொடுப்பாங்க. டே ஒன்ல இருந்து ஏன்னா எல்லாரும் கவனிச்சோம். டே ஒன்ல இருந்து என்ன சொன்னாருன்னு. என்ன இது வந்து இப்ப தமிழ்நாட்டுல இதில் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு கட்சியை தானே கூப்பிட்றதா அர்த்தம். அப்போ இந்த டிவிக்கே அல்லாமல்
டிஎம்கே அல்லாமல் ஏடிஎம்கே கூட விட்டுருங்க, பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்தையும் சேர்த்து இதில் எது இதெல்லாம் தூய சக்தின்னு சொல்லுங்க. சரி, கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் யாரும் சொல்லியாச்சு. அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்க்க போறதே கிடையாது என்னைக்கா இருந்தாலும். அதை தாண்டி விருப்பப்படுறவங்க அது டேர்ம்ஸ் ஓகேயா இருக்கு, இவங்க நல்லா இருக்காங்க, நல்லபடியா இருப்பாங்க, நல்ல அரசியல் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களோட சேர்ந்தா அப்படின்னு நான் விஜயனை முடிவு பண்ணாருன்னா அதுக்கப்புறம் பாசிபிள். இப்போ அதெல்லாம் பத்தி பேசியும் பிரயோஜனம் கிடையாது. வி ஆர் கெட்டிங் நியர் த எலெக்ஷன். எது நடந்தாலும் நடந்ததுக்கு எல்லாமே நல்லது தான். வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் எலெக்ஷன். மக்களை நம்பி தான் இப்போ டிவிக்கு வந்து எலெக்ஷன் நிற்குது, அதை தான் நோக்கி போகுது. சார் அப்போ நீங்க வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருக்கலாமே. சார் அது கூட்டணி எல்லாம் கிடையாது சார். வேட்பாளர் எப்போ அறிவிக்கணும்னு நினைக்கிறது ஸ்ட்ராட்டஜி சார். நீங்கள் வேட்பாளர் இப்பயே அறிவிச்சுட்டு திமுக அதிமுக ஆல்ரெடி செய்யறதெல்லாம் பார்த்தா வேட்பாளரை கடத்தி கூட்டின்னு போயிட்டு ஏன் நம்ம இதெல்லாம் பார்த்து தானே சார் இருக்கும் முன்னாடி வரலாறுல இதெல்லாம் நடந்து தான் சார் இருக்கு. எங்கள் கட்சியிலேயே நடந்திருக்கு சார். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, எல்லாத்தையும் யோசிச்சு கடைசியில் அறிவிச்சா அதெல்லாம் நடக்காதுங்கிறீங்களா? கடைசியில் அறிவிச்சா என்ன சார்? கடைசியில் அறிவிச்சா அதெல்லாம் நடக்காதுங்கிறீங்களா? நடக்காதுன்னு நான் சொல்ல வரல சார். சரி, இதுக்கு முன்னாடி பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இல்ல நீங்க முதல்ல ஆரம்பிச்சா கடத்திடுவாங்கங்கிறீங்க, கடைசியில் அறிவிச்சீங்கன்னா சார் எல்லாத்தையும் பாசிபிளா ஒர்க் அவுட் பண்ணி தான் சார் பண்ணுவாங்க. நம்ம எப்ப விருப்பப்படுறோம், இப்ப எல்லாரும் விருப்பப்படுறாங்க அப்படின்றனால தேர்தலுக்கு தயாராகணும், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு வேட்பாளர் அந்த தொகுதியில பரிச்சயமாகணும். அதுக்கு தான் விஜயண்ணா மதுரை மாநாட்டிலே சொல்லிட்டாரு 234 தொகுதியிலும் விஜயண்ணா தான் முகம்ட்டு. அதனால அதை பத்தி கவலையே பட வேணாம். நீங்க சொன்னீங்க முன்னாடி கூட கேட்டீங்க யாரை நம்பி வராருன்ட்டு. ஆனா சொல்லுமா என்ன சொன்னாரு, 234 தொகுதியிலும் விஜயண்ணா தான் முகம்ட்டு அன்னைக்கே சொன்னாரு. ஓகேங்களா, அதனால வந்து எது எப்போ செய்யணும்ட்டு அது கரெக்டாக நடக்கும். எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பிளான் பண்ணி நடக்கும். என்னன்னா வந்ததுலேயே கொஞ்சம் சில காமெடிலாம் பண்ணார். சரி திடீர்னு ஏடிஎம்கே 30% வரைக்கும் வந்துடும் சொன்னார். அவருக்கே தெரியும் அது உண்மை கிடையாது. பிஜேபி ஏடிஎம் சேர்ந்தே 20க்கு தான் போகுது இந்த எலெக்ஷன்றது அவருக்கு தெரியும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா அரசியல் விமர்சகராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கேட்ட கேள்வியில் பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் கொள்கை எதிரியை விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு. விஜய்னா அது ஒவ்வொரு மேடையிலையும் திருப்பி சொல்கிறது அவங்களுக்கு புரியுதா இல்லை புரிஞ்சுக்கதான் நடிக்கிறாங்களா அப்படின்னு புரியல. நம்ம அஜெண்டா நம்ம இலக்கு இந்த தேர்தல் 2027 ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்கான விஷயங்களை பார்க்கணும். மக்களுக்கு கண்டிப்பாக பிஜேபி வேணான்றது பெரும்பான்மையான மக்களோட விருப்பன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்சும் டிஎம்கே அதை செய்துன்றதுக்காக அவங்க செய்கிறாங்கன்னா நம்மளும் அதை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் 26 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிஜேபியோட சாப்டரே இன்னும் பெரிய லெவலில் ஓப்பன் ஆகும். டிஎம்கே இது வரைக்கும் எதிர்த்ததெல்லாம் அது சின்னதாக தெரியும். அப்புறம் நான் அதை வேணால் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா எங்களோட கொள்கை எதிரின்றதை நாங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம். நாங்கள் இது வரைக்கும் டிஎம்கே அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேட்டால் கிடையாது. தேர்தலுக்காக அந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணிக்கிறது, அதை வச்சு ஒரு இது பண்ணுறது, நரேஷன் செட் பண்ணுறது, பிஜேபி உள்ளே வந்துடும். இதே தான் 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே விட்டது இவ்வளோ தூரம் கால் ஊன்னு விட்டது யார்? கால் ஊனோட கூடாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு கால் ஊனிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 11% கிட்ட வாங்கினான்னு நினைக்கிறேன். அது பாராளுமன்றமாக கூட இருந்துட்டு போட்டோம். அவ்வளோ விட்டது யார் அப்படின்ற கேள்வி இருக்குது. இதுக்கு ஏடிஎம்கே அழிச்சு தான் அவங்க வந்தாங்கன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் நான் ரிசல்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். விஜயண்ணா தன்னையும் மக்களையும் நம்பி அரசியலுக்கு வந்தார். கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கிறோன்ற நீட் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு கிடையாது. ஏன் எதனால் அப்படி சொல்கிறீங்க? இன்னைக்கு அந்த நீடு கிடையாதுன்னு அரசியல் என்ன மாற்றம் அப்படி வந்திருக்கு? இல்லை சார், இங்கே இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் ஐயாவுக்காக இருக்கட்டும், அந்த ஃபேஸஸ்க்கெலாம் இருக்கட்டும், நம்மளும் இப்போ எலெக்ஷன் நெருங்குது, அந்த ஹீட்டெல்லாம் புரியுது, அந்த ரியாலிட்டி புரியுது, புரியாமல் கிடையாது. ஆனாலும் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வேவ் பெருசு. இன்னும் வேவ் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அதோட முன்ன நடக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த இண்டிகேஷனை கொடுக்குது. ஓகேங்களா, இது நம்ம ட்விட்டர் ரிசல்ட்டை வரைக்கும் பார்க்கும்போது எப்பவுமே ஆக்சுவலாக ட்விட்டரில் டிஎம்கே தான் இது பண்ணுவாங்க. பட் அதுலேயே வந்து மக்களோட ஆதரவு ஆம், அதாவது தாவேக்காவை வீழ்த்த இணைந்து செயல்படுகிறது திமுக அதிமுகன்னு ஆம்னு 71%, யூடியூப்பில் 56% சொல்லியிருக்காங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதுதான் ரியாலிட்டி. இதுதான் 30 வருஷமாக பண்ணாங்க. நீங்கள் 96 மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆனானப்பட்ட மூப்பனாரியே தேர்ட் மேன் ஆக்கி, யார் ரஜினியவே ஜோக்கர் ஆக்கி, ஓகேங்களா, கலைஞர் ஆட்சி அமைச்சார். ஓகேங்களா, வரலாறுக்குள்ள ரொம்ப டீப்பாக போவேணாம். இது வந்து மக்களுக்கு அந்த மாற்றம் வேணுன்றது ஒரு லாங் டேர்ம் விஷயம். அது க்ளோஸ் டு 30% இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு யங்ஸ்டர்ஸ் பட விஜயண்ணா கூட இருக்கிறாங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. பெண்கள் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஜென்யூனாக இந்த போதுன்ற ஒரு இது வரைக்கும் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்களே 21 எவ்வளோ பேர் ஓட்டு போட்டவங்களே ஒரு தாட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கியமாக சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது.
நீங்கள் நம்ம இதை பார்க்கலாம். நீங்கள் அந்த நாங்குநேர் நடந்தது மட்டும் கிடையாது, இதோ இப்போ நடந்தது ஒட்டன்சத்திரத்தில் நடந்த விஷயம் இதெல்லாம் எடுத்து தாவேக்க என்ன ஒரு பெரிய முன்னெடுப்பை செய்யலையே. இல்லை சார், இதில் அது இதெல்லாம் எதிராக சார் எத்தனை ஒரு விஷயம் ஆர்ப்பாட்டம் சார், ஒரே செஞ்சீங்க? ஒரே ஒரு பாயிண்ட் நான் தெளிவாக சார், என்னைக்குமே தாவேக்கா சாவல் அரசியல் பண்ணாது சார். இல்ல சார், இது சாவு இல்ல சார், என்ன? ஒரு பெரிய ஆனா பிரச்சனை. அதுல சமூக அநீதியை நீங்க எடுக்கிறீங்க. இல்ல சமூக அநீதிக்காக குரலை எங்க கொடுத்தீங்க? அந்த அநீதிக்கான அறிக்கை கொடுத்துருக்காங்க. போதுமா? இல்ல இல்ல நான் சொல்றேன் சார். இப்போ அந்த அதுல வெறும் ஜாதியில மட்டும் கிடையாது, அதுக்கு மெயின் பேக்ரவுண்டு போதை. ஓகேங்களா, தலைவிரித்து ஆடுது போதை. இன்னைக்கு நடந்த ஈவென்ட்லயும் போதை தலைவிரிச்சு ஆடுது. எல்லாம் தெரியுது இல்ல, ஏன் அதுக்கு எதிராக களத்துக்கு வரல தானே கேக்குறாங்க சார். களத்துக்கு வரல, ஏன் வரலன்றலாம் கேட்காதீங்க சார். ரியாலிட்டி எல்லாருக்குமே தெரியும். களத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறோம் தான். இது வரைக்கும் 5000 பேருக்கு மேல ஏன் பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறாங்க? இப்போ 50000 பேருக்கு மேலே போனால் தாவேக்காவே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஆளுங்கட்சிக்காரங்க 1,00,000 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா அதில் வந்து சிஎம்க்கு பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கலாம், சாப்பாடு போடுறது கூட போலீஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு அதுக்கு அவங்களுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதின்னு தான் இருக்குது. அது மக்களுக்கும் தெரியும் சார். இந்த அடக்குமுறைகள்லாம் விஜயனாக்கும் தெரியும். விஜயனா வந்து அரசியலுக்கு, அதாவது ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும்னு விரும்புகிற மக்களுக்கும் தெரியும். எலெக்ஷன் நேரத்தில் இதெல்லாமே வேறு சார்.